டர்ன் அவுட் பத்தியும் நம்ம பேச வேண்டியிருக்கு. பேசலாம் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி. அதற்கு முன்பாக மேஜிக் வால் மூலமாக இதுவரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்கள் சார்ந்த விவரங்களை பதிவு செய்வதற்காக தேவப்பிரியன் இணைந்திருக்கிறார். தேவப்பிரியன், தொடருங்கள். அப்படியே மேஜிக் வால்ல டேட்டாஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்பர்ஸ் அப்படின்றது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். 2024 ரிசல்ட்ல 543 தொகுதிகளில் ஓவராலா 365 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் சர்வீஸ் ஓட்டர்ஸ் உடைய நம்பர்ஸ் நமக்கு வந்திருக்கு. இப்போ 365 இருந்தது, 370 அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்க தமிழ்நாடை பத்தி பேசுனீங்க, பட் நம்ம குரூஷியலா கவனிக்க வேண்டிய சில இடங்களை பத்தி பார்க்கணும். அதுல ஓவரால் அந்த 370ல என்டிஏ கூட்டணி 232, இந்தியா கூட்டணி 123. ஸோ இந்த முன்னிலை நிலவரம் அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. தமிழ்நாடை பார்த்த நிலையில தமிழ்நாட்டை எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றத நீங்க ஏற்கனவே ஒரு டீட்டெயிலா பேசுனீங்க. சென்னையை ஒட்டிருக்கூடிய மாவட்டங்கள் இந்தியா கூட்டணி, அதே மாதிரி ஏடிஎம்கே ஒரு சில இடங்கள்ல முன்னிலை இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கன்னியாகுமரி, தூத்துக்குடி இது போன்ற இடங்கள்ல திமுக கூட்டணி முன்னிலை இருக்கிறதா சொல்லப்பட்டாலும் கூட இப்ப நம்ம முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாஜக 63 இடங்களை 2019 வின் பண்ணியிருந்தாங்க. பட் இப்ப வந்திருக்கக்கூடிய முன்னிலை நிலவரம் அப்படின்றது இந்தியா கூட்டணிக்கு 21 இடங்கள், அதாவது சமாஜ்வாதி பெரும்பாலான இடங்கள் 21 இடங்கள்ல ஒரு லீட் பண்ணிட்டு இருக்கிற நம்பர்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. பிஎஸ்பி கடந்த தேர்தலில் 10 இடங்களை ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இங்க உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமா இருக்கக்கூடிய 80 தொகுதியில் 66 சீட்டுடைய முன்னிலை நிலவரம் கிடைச்சிருக்கு. இதுல இந்தியா கூட்டணி அப்படின்றது 21 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கிறது அப்படின்றது அங்க ட்ரெண்ட். அதாவது சர்வீஸ் ஓட்டர் அப்படின்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசல இருந்து அதிக பேர் இருக்காங்க. அவங்களுடைய நம்பர்ஸ் அப்படின்றது சமாஜ்வாதி கட்சிக்கு ஓரளவுக்கு கூடுதலா போயிருக்குமா அப்படின்ற சந்தேகம் இருக்கு. அதே நேரத்தில் பிஎஸ்பி எந்த இடத்துலயும் முன்னிலையில் இல்லை. ஏன்னா முன்னமுறை 2019 சமாஜ்வாதி 5 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா பிஎஸ்பி 10 இடங்களை ஜெயிச்சிருந்தாங்க. இப்ப பிஎஸ்பியோடைய ஓட் ஷேர் அப்படின்னு பாக்குறத தாண்டி அவங்க எந்த இடத்துல லீட்ல இல்ல அப்படின்றத கவனம். சோ இந்த அப்படின்றது இப்போது வரைக்கும் இந்த சீன்ல இல்ல அப்படின்றத நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். சோ ஓவராலா பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 90 இருக்கு. ஸோ நம்ம உற்று நோக்க வேண்டியது மிகப்பெரிய மாநிலங்கள். ஒன்று உத்தரப்பிரதேசம், இன்னொன்று வெஸ்ட் பெங்கால், இன்னொன்று தமிழ்நாடு, இன்னொன்று பீகார் மட்டும் இருக்கும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் உத்தரப்பிரதேசம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டர்ன் அவுட்டை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அபிநயா, ஓகே, நன்றி தேவப்பிரியா. இது ஒரு கனெக்ட் பண்ணும்போது இதுதான் சிச்சுவேஷனா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. தென்சென்னை தொகுதியில் பதிவான வாக்குகள் தாமதமாக எண்ண தொடங்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். தென்சென்னை தொகுதியில் பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கை 18 நிமிடங்கள் தாமதத்திற்கு பிறகு தொடங்கி இருக்கிறது என்பதை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தென்சென்னை தொகுதி உற்று கவனிக்கப்படக்கூடிய ஒரு தொகுதிகளில் ஒன்று. தற்பொழுது அந்த தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை 18 நிமிடங்கள் தாமதமாக தொடங்கி இருப்பதை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் முன்னிலையில் அந்த எண்ணிக்கை என்பது தற்போது சென்னை தொகுதியில் பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கை 18 நிமிடங்கள் தாமதமாக தொடங்கியிருக்கிறது என்பதை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். திருநெல்வேலியில் யார் முன்னிலை வகிக்கிறார்கள் என்ற அந்த விவரத்தை பார்க்கிறோம். தற்போது வரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய நிலவரப்படி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் முன்னிலை வகிக்கிறார் என்ற அந்த விவரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு முன்னிலை நிலவரமாக இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது. நயினார் நாகேந்திரன் நெல்லை தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார் என்ற அந்த விவரம் தெரிய வந்திருக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸும் அதே போன்று அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணியும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அந்த தபால் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கக்கூடிய நிலவரத்தின் அடிப்படையில் பாஜக வேட்பாளர் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக நாகப்பட்டினம் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பி செல்வராஜ் முன்னிலை வகிக்கிறார் என்ற அந்த விவரத்தை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து தற்போது வரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய அந்த முன்னிலை நிலவரங்கள் சார்ந்த விவரங்களை வழங்குவதற்காக நோய்டாவிலிருந்து நெறியாளர் சிவரஞ்சனி இணைந்திருக்கிறார். சிவரஞ்சனி, இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் என்ன? நம்பர்ஸ்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களாக எதெல்லாம் பார்க்கணும்? அபிநயா, தற்போது வரைக்கும் இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கினதுல இருந்து இங்க எங்கெங்கெல்லாம் அதிகமான போட்டிகள் இருக்கு அப்படின்றத ஒரு தனி கேட்டகரியாவும், விஐபி யார் யாரெல்லாம் இப்போ லீடிங்ல இருக்காங்க அப்படின்றத தனி கேட்டகரியாவும், மொத்தமாவே எல்லா கேண்டிடேட்ஸும் யார் யார் லீட்ல இருக்காங்க அப்படின்றத ஒரு தனி கேட்டகரியாகவும் இங்க வகைப்படுத்தி வச்சிருக்கோம். அந்த வகையில இப்போ லீடிங்ல இருக்கக்கூடிய விவரங்கள் இங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் அப்டேட் பண்ண அங்க ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப கேரளாவோட பொன்னானி தொகுதியில இருக்கக்கூடிய லீடிங் விவரங்கள்
விவரங்களை நாம பாத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆக்ராவில, உத்தரப்பிரதேசத்தோட ஆக்ராவில எஸ்பி சிங் பாகல் இப்போ தற்போது லீடிங்ல இருக்காரு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் திருவனந்தபுரம் ஒரு முக்கியமான தொகுதியா இருக்கு. அங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசி தரூர் இப்ப லீடிங்ல இருக்காரு. அங்க சற்று நேரத்துக்கு முன்னாடி பிஜேபி லீடிங்ல இருக்கிறதா இங்க விவரங்கள் வந்துட்டு இருந்தது. இப்ப அந்த ட்ரெண்ட் மாறி சசி தரூர் இருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டோட நாமக்கல் தொகுதியில தற்போது மாதேஸ்வரன் முன்னிலையில இருக்காரு. இந்த மாதிரி விவரங்கள் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி திருச்சிராப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் துரை வைகோ அங்க இப்ப முன்னணியில இருக்கிறத பார்க்க முடியுது. எம்டிஎம்கே திருச்சியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கூட்டணியில அவங்க துரை வைகோ போட்டியிடுறாங்க. ஒரு முக்கியமான தொகுதியா, ஸ்டார் தொகுதியா பார்க்கப்படுது. அந்த விவரங்களையும் நாம பாக்குறோம். அதே மாதிரி நம்ம விஐபி தொகுதி அப்படின்னு நாம போகும்போது அங்க டெல்லி வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. டெல்லியிலையும் பஞ்சாப்லயும் ஆம் ஆத்மி கட்சி கொஞ்சம் முன்னிலையில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அபிநயா. அது மட்டும் கிடையாது, ஹிமாச்சல பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்க கங்கனா ரணாவத் போட்டியிட்டாங்க மண்டி தொகுதியில. அவங்க சற்று நேரத்துக்கு முன்னாடி முன்னிலையில இருந்தாங்க. அந்த விவரங்களையும் நம்ம பார்க்கலாம். இப்ப பஞ்சாபை பார்த்தோம்னாக்கா அம்ரித்சர் தொகுதியில பிஜேபி லீடிங்ல இருக்கு. சற்று நேரத்துக்கு முன்னாடி பஞ்சாப்ல சில தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலையில இருந்தது, ஆம் ஆத்மி முன்னிலையில இருந்தது. இப்ப பஞ்சாப்ல அம்ரித்சரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ட்ரெயிலிங்ல இருக்காங்க. பிஜேபி முன்னிலையில இருக்கு அபிநயா. நன்றி சிவரஞ்சனி. அந்த நம்பர்ஸ் வர வர இது சார்ந்த உடனடி விவரங்களை நாங்க தொடர்ந்து உங்ககிட்ட தொடர்பு கொண்டு கேட்டுக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தின் அடிப்படையில உத்தரப்பிரதேசத்துல முன்னிலை வகிக்கக்கூடியதுல இந்தியா கூட்டணி 21 தொகுதிகளில் முன்னிலை வகித்தது அப்படின்றத பார்த்தோம். திரு எஸ்டி சூர்யா, இப்போ உத்தரப்பிரதேசம் அப்படின்றதும் பாஜகவோட ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்ற மாநிலங்கள்ல ஒன்றாக பாஜக தரப்புல சொல்லப்படுது. இப்போ அங்க இந்தியா கூட்டணி இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டின் அடிப்படையில் 21 தொகுதிகளில் முன்னிலை அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? இல்லை, கடந்த தேர்தலில் கூட இந்த போஸ்டல் ஓட்ஸ் அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது சமாஜ்வாதி கட்சி, பிஎஸ்பி வந்து மிக அதிகமான இடங்களில் லீடிங் இருந்தது. இவிஎம் ஓட்ஸ் கவுண்ட் பண்ண ஆரம்பித்த உடனே பிஜேபி முன்னிலையில் வந்தது நம்ம பார்த்தோம். ஆகையால் உத்தரப்பிரதேசத்தில் நிச்சயமாக குறைந்தபட்சம் 70 இடங்களுக்கு குறையாமல் எங்கள் கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அது அடுத்தடுத்த சுற்றுகளில் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸும் கூட்டணி அமைத்திருப்பது என்பது. காங்கிரஸ் கட்சி அங்கே பெரிதாக பாரதிய ஜனதா கட்சியை மேட்ச் பண்ணுற அளவுக்கு அங்கே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் போன முறை அகிலேஷ் யாதவ் கட்சியுடன் இவர்கள் இண்டி கூட்டணியில எதிர்க்கட்சிகள் எல்லாருமே ஒரே வரிசையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு மாகாணத்தில் மாயாவதி அவர்களும் வந்து அதற்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டு இண்டி கூட்டணிக்குள்ள வராம தனியாக போட்டி போடுகிறார்கள். அதனால உத்தரப்பிரதேசத்துல எண்ணிக்கையின் அடிப்படையில் பெறும் நாங்க மிக உறுதியாக இருக்கிறோம். உங்களோட நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க, அதை பழிக்குதான் நாம பார்ப்போம். திரும்பி ஆண்டாள் பிரியதர்ஷினி, இப்போ நெல்லை தொகுதி கருத்து என்ன? அது பத்தி. நெல்லை தொகுதி பரப்புரைக்கே நான் போயிருந்தேன். அதனால அங்க இருந்த மக்களோட உணர்வு என்னன்னா எப்போவுமே வெளிப்படுத்திட்டே இருந்தாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில நயினார் நாகேந்திரன் மீது ஒரு மரியாதை இருக்கிறது. ஏன்னா அவர் பொதுமக்களோடு நிறைய தொகுதிக்கு எதுவும் செய்யலைன்னா கூட மக்களுக்கான தனிப்பட்ட உதவிகளை செய்கிறாருங்கிற அந்த ஒரு ஹோல்டு தான் அதுல அதனால இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவர் இப்போது பெற்றிருக்கின்ற இந்த முன்னிலை வந்து வேண்டாம். ஏன்னா திருநெல்வேலி என்பது எப்போது